வர்றான் வர்றான். எப்படி வர்றா? அப்படியா? எப்படி வர்றான் ஐயா? சும்மா வர்றகிறானா? பிள்ளை போலே இருந்தவன் தான். பிள்ளை போலே இருந்து குல்லா மாட்டு இருக்கிறான் இல்லையா? வர்றான். எப்படி வர்றான்? எப்படி ஐயா? அனவையான இடுகாடு முழுந்திருக்குகின்ற தம்மை மனத்தை நாடி நாடுறா நாடுறா நாடியோ வழக்கனானமாயாண்டி வர்றா வர்றா செஞ்சுடலையானவன் வர்றானே. ஆமா. எப்படி வர்றான்? எப்படியா? சும்மா வர்றானா? எப்படி வர்றான்? காங்கு கஜை ஜல்லிடம் தரையில் ஒரு சல்லடங்கள் காந்தி கஜை சல்லடமா அவனுக்கு கையிருவா பொந்தம் கொளுத்துறான். அதாளி போடுகிறான். ஓசை எழுப்புறான் இல்லையா? அனவையான இடுகாடு வாழ்ந்திருக்கும் நிலை மனத்த நாடி நாடி செல்வலகனானவன் எப்படி வருகிறான் ஐயா? எப்படி ஐயா? ஒத்த பந்தங்கையில் பிடித்தான். பிடிக்கிறான் பிடித்திருக்கிறான். ஒரு சத்தம் போட்டு வருகிறான். ஆமா ஓலம் பண்றான். ஆன பந்தம் ஒரு கையிலே ஆறாளி சத்தம் போட்டா போடுறான் போடுறான். இடையிலே வல்லையும் ஒரு கையிலே அப்படி 7 மணி வல்லையும் எடுத்தான் கையிலே கையில தாங்கி இருக்கிறான். வருகிறா. எப்படி வருகிறான்? சும்மா வர்றானா? அங்க தாயிலே தலைமை வேணும் தலைமை
நேரம் என்ன? மூஞ்சி கருக்கல் ஆகிறது. அந்த ஆறு கைலாச மாமலை அந்த மையான காட்டில் ஈச மகனாய ஆண்டவன் பேச்சு மகனான ஆண்டவனாய மாயன் அந்த மையானத்திலே கொள்ளையிட்டா போட்டு கொண்டே இருக்கிறான். நேரம் என்ன ஆகிறது? விடிய கால நேரம், விடிய கால நேரம். அவன் கொள்ளையிடுகிற வேளை மையானத்தில் என்று கொண்டிருக்கிறதுல ஜாசிகள், பிசாசு, இந்த ஆவரங்காட்டும் ஜாசிகள் இருக்கு இல்லையா, அநேகமா இருக்கிறது. முழுச்சுக்கு நிக்கி திருன்னு. அதனால் பார்க்கிறார் ஈசன் மகனாய ஆண்டவன் என்ன நினைக்கிறான்? ஆகா, நம்மளுக்கு சொந்தமான வையானத்திலே எவனோ கொள்ளையிடுகிறாரே. அதனால் கண்டா கொல்லிய பேய்களை விட்டானில்லை, விடமாட்டான். ஈசன் மகனாய ஆண்டவன் வாயாண்டி அப்படி என்ன பண்ணுகிறான் ஐயா? அந்த மையான கரையறியலை ஐயா கொல்லிய பேய்களை தான் பக்கத்தில் அழைப்பானா, கூப்பிட்டு தான் விருந்தலை தான் அழைக்கிறான், விருந்து வைக்கிறான், காலையும் எடுப்பானா. பேய்களே இந்தா அவனுக்கு காலெலும்பு. ஆமா, கையில கொடுக்கறான். என்ன செய்யறான்? பாவி பிஜி விஜியாரே எழுக்கும் கொடுக்காரே மகனே. ஊக்காட்டா வேற என்னாச்சு பாத்தியடா ஐயா? விடிய கருக்கல் ஆயிடுச்சே. ஆக போகுதாம் அவனே. அப்பா ஐயா, என்ன நேர விடிய காலமாகடா மகனே. ஐயா, இனவையாரத்திலே கொள்ளையிடுவதை நம்முண்டாயவள் கண்டாய், பார்த்தாள், விடுவாளாடா, சாபம் கொடுப்பாளே. சாபம் விட்டுருவா. ஆமா பாப்பா, தாய் அவள் கண்டால் அவளுக்கு சாபம் கொடுப்பாள். ஏ மகனே ஐயா, ஐயா ஓகேண்டா அப்பனே, தாய் அவள் கண்டால் சாபம் கொடுப்பாளடா. கொடுப்பாளே. ஆகையினால் மகனே ஐயா, அவள் இன்றோடு திண்டமானா நமக்கு கிடையாதா? தாயார் வார்த்தை கேட்டா இல்லையா? தட்ட முடியுமா? தலைமகன் தின்ற பிணம் போக நீதி மிஞ்சின பிணம் அங்கே சிந்தி சீரழிஞ்சு கிடக்கு இல்லையா? ஆமா, கீழே கிடந்தது. அதையும் விட்டாமல்ல, விடமாட்டான்ல, பிஞ்சு கிஞ்சி கிடக்கும்ல. ஆமா, மிஞ்சினது அதையும் விட்டாமல்ல, அதையும் மேலே அள்ளி போட்டு ஈசன் மகனாய் ஆண்டவன் எங்கே வருகிறான் ஐயா? மாணிக்கிய தொட்டிலுக்கு எங்கே ஓடி வருகிறான்? எப்படியா? கைலாச மாமலை. அந்த கைலாச மாமலையிலே ஓடி வந்து நின்று ஈசன் மகனாய் ஆண்டவன் என்ன பண்ணுகிறான் ஐயா? கொண்டு வந்தான் பார் சவங்கள், பிரேதங்கள். அந்த சவங்களை எல்லாம் தொட்டிலே எரிப்பானா, தொட்டிலே எரிக்கானே உடலை ஐயா பேச்சியுட பாலகந்தா
அப்படி சவத்தை விரித்தா. ஆமா, ஒன்று விடல. அந்த மாணிக்க தொட்டிலே கொண்டு வந்த வேதங்களை எல்லாம் எலும்பில்லாத சதையாக தொட்டிலே ஆமா விரித்திருந்தான். மண்ட ஓட உயர வைத்தான். ஈசன் எடுக்கிறான் கோலம். ஆமா மாறுறான். எப்படி எடுக்கிறான் பிள்ளை? இப்படியா? அனுயானம் இருந்த சுர்வம் போய் மாணிக்க தொட்டிலே படுக்கிறான். அந்த சவத்து மேலே எப்படி படுக்கிறான் ஐயா? இப்படியா? பேயாயிருந்த போய் இருந்த பாவி பிள்ளையாவடி எடுத்தான். இருந்தவன் பிள்ளையாவடி. ஆமா, குழந்தையா உருமாறுறான். ஈசன் மகனாகிய ஆண்டவன் அப்படி ஏயா இறந்தவன் பிள்ளையா எடுக்கிறான். மரளையா வடி வடிது தொட்டிலே படுக்கிறான். ஈசன் மகனாய ஆண்டவனாகிய மாயான். ஆமா, மரளையாயிருந்தவன் அப்படி தொட்டிலே படுக்கும் நேரம் வேலையிலே என்ன ஐயா? அருண சந்தி உதயகா ஆரித்தனுரிக்கு வேலை எண்ணுகிறாய். யார் எண்ணுகிறாய்? நினைக்கிறாய். என் அம்மையுமையாய் பார்வதியாய் எண்ணுகிறாய். மனதிலே நினைக்கிறாய். நம்ம மக்கள் 3 பேர்கள் என்னாச்சு? இல்ல பசி எடுக்கலையா? நல்வாய் சோர்ந்துட்டா நினைக்கிறா. என்னமோ தெரியலையே என்பராக ஆரி சத்திப்பார். என்ன நினைக்கிறார்? இவரால் ரத்தியானவள் எங்கே ஓடி வருகிறாள்? எங்கே? ஓட்டமும் பெருநடையா ஓடி வராள் பார்வதியா. ஆரிவையிலாயும்
முதலையா தெரியலையே. மாயவனா அல்லவா பிறந்திருக்கிறான். பிறந்தலாம் இருக்கிறான். மழை வேறு இரத்த வாடை ரிணவாடை அல்லவா அடிக்கிறது. வீசுறதே சமவாடை அல்லவா வீசுகிறது. என்ன காரணமோ தெரியலையே. நினைக்கிறான். என்ன மாயமோ தெரியலையே. அப்படி என்பராக எம்மை பார்வரியாள் எங்கே வர்றா? என்ன பண்ற? பார்வரி வர்றாளே அவன் வாண்டே நடையாள் சத்ராரி உண்டே பிள்ளையாம ஏ ஐயா ஏ அண்டவா சாப்பிட்டு தில்லவனம் போயிருக்கிறான். செத்த சுவத்தை தின்னு இருக்கிறான். சாமி ஐயா தின்னது போராத கண்டிக்கு மாணிக்க தொட்டிலே மையான பிரேரங்களை எல்லாம் உண்டு பிரித்து பிணப்பாடெல்லாம் கொடுத்திருக்கிறான். மந்த ஓட உயரம் வச்சிருக்கான். ஆமா தலையிலே இருக்கு. கால் எலும்ப பக்கம் வச்சிருக்கிறான். எலும்புல சதைய விரிச்சிருக்கான். ஆமா தொட்டில விரிச்சிருக்கான். ஆறு மேல படுத்திருக்கான். ஐயா பாருங்க அவனுடைய. ஏ ஐயா ஆண்டவா ஏ சிவனே ஐயா ஏ ஆண்டவா பகவானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஈசனானே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஈசனானே ஆமா வேண்டாம். இந்த பிள்ளை வேண்டாம் சாமி. பூலோகத்துக்கு அனுப்புங்க. எனக்கு வேண்டே வேண்டாம். மண்டைக்கு சொன்னையா என் பிள்ளையா தெரியல. என்ன பேயா பிறந்திருக்கான் ஐயா. அப்படியா? இந்த பிள்ளை வேண்டாம். பராசக்தியானவள் ஈசன் பகவானிடத்திலே தெரிவிக்கிறாள். சொல்றா இவன் பிள்ளையா தெரியல சுவாமி. என்ன முதலையா தெரியலை மாயவனா பிறந்திருக்கிறான். ஏம்மா மையானம் சென்று ஆண்ட பிரேரங்கள் எல்லாம் நின்றது போராதபடிக்கு என்ன பண்ணிருக்கிறான்? ஆறு கைலாச மாமலையிலே மாணிக்க தொட்டிலே விரித்து அதன் மேலே படுத்திருக்கிறான் முதலை. இருக்கட்டுமே இருக்கட்டுமா? அதனால் இந்த கைலாச மாமலை மாமிஷம் என்று கண்டறியாத மாமலை அல்லவா சிவனே. ஆமா ஆண்டவா.
மாமிசத்தை கலந்து விட்டானே இந்த செண்டாளன். ஆமா கலந்திருக்கிறானே. அதனால் இவன் கைலாசத்திலே இனி இருக்க வேண்டாம்டா ஐயா. ஆமா இனி இருக்க கூடாது. அதனால் அம்மை பார்வதி இடத்திலே ஆண்டவன் தெரிவிக்கிறான். ஏ அம்மா பார்வதி, என்ன இன்றைக்கு ஆடவன் அருள் இல்லாத பிள்ளை கேட்டாயோ? அன்றைக்கே தெரியும் இவன் இப்படித்தான் இருப்பான். ஆமா அந்த பிள்ளையால என்று ஆண்டவன் ஓடி வருகிறான். எங்கே வருகிறான்? எப்படியா? அந்த ஆண்டவன் மாயன் உடலை தொட்டிலே அருகால வந்து அழைக்கிறான். அழைத்தா எப்படி அழைக்கிறான் தெரியுமா? என் மகனே சுடலை ஐயா, என்ன மோசம் செய்கிறாயடா, பிறந்தே வந்தான் மையானம் போலேலாமா, மகனே மாண்டவனம் நீயேலாமா, தில்லைக்கு போகலாமா, நீ தில்லைக்கிட்டம் போகலாமோ, சேத்தை தவம்பிடிங்கி திங்கேலாமா, போகலாமா, இல்லை வர போகலாமா, செத்து ஜவந்திங்கலாமா, மகனேயா மாயாண்டி ஞானம் போலேராரே, கைலாசம் நீ இருக்க வேண்டாம். கைலாசம் இருந்தையானால் உன்னை கையெடுப்பார்கள் ஒருவரும் கிடையாதடா மகனே. இருக்க மாட்டார்கள் அப்பா. அதனால அவரி பூலோக நாடு நீ போ. போகலாம் அப்படி பூலோகம் போனா அப்பா. புகழ் ரொம்ப கிடைக்கும். ஆமா சென்று வாடா மகே என்பதாகவே ஆண்டவன் தெரிவிக்கிறான். ஆமா அப்பந்தான் அப்பராய ஆண்டவன் சிவனாரிடத்திலே கேட்கிறேன். போய் கேட்டு மாயாண்டி சுடலை சொல்கிறான். ஏ ஐயா, ஆண்டவா மையானம் போய் மாமிசம் கலந்த குற்றத்திற்காக வேண்டி கைலாசம் விட்டு போகணுமா? அப்படி நான் போக முடியாது. அப்படிதான் போகணுமானா இந்த கைலாச மாமலை நீர் என்னை வணங்க வேண்டும். ஆமா தேவர்கள் இருக்கிறாங்க. நீர் வணங்கினால் கைலாசம் விட்டு போவேன். நான் போறேன். முடியாது முடியாது. அப்பா நான் உன்ன வணங்கணுமா? அப்படி என்ன பண்ணலாம்? எப்படி வணங்கணும்? கேட்கிறேன். நான் மையானம் கலந்தேன் அல்லவா, மாமிசம் கலந்தேன் அல்லவா, மூர்த்தி தில்லைவனம். ஆமா அந்த மையானம் அந்த மூர்த்தி தில்லைவனத்திலே எனக்கு நாள் பார்த்து தினம் குறித்து நல்லதொரு கிழமையிலே அப்படி அண்டபா ஓய் இவரே என்னப்பா? ஈசான கண்ணி என்ற மூலையிலே அடி ஓரத்திலே ஆழ்வார்த்தி இறங்குறித்து நல்லதொரு கிழமையிலே கேட்சி என்று ஒரு வீடம், சுடலை என்று ஒரு வீடம், சுண்டல் என்று ஒரு வீடம், பீடம் போடணுமே ஆண்டி உடலைக்குத்தான் பார்த்து தினம் குறித்து வெள்ளிக்கிழமையிலே தூக்கிற மாலை தரிக்கையா சொந்தம் என்று வரையடித்து கைலாடம் மலையதிலே எட்டோடி எட்டினாளா, எட்டோடி எட்டினாளா, ஏன் வீட்டுக்களவு நடத்தணுமே, எட்டோடு எட்டுறாளா, எட்டோடு எட்டுறாளா, ஏற்ற வீட்டு நடத்தணுமே. எட்டு நாள் ஒரு வாரம் வீட்டுக்களம் நான் நடத்தி ஆட்டோடு ஓட்டும் பாட்டும் இருந்தையா கையிட்டு போறியா, கையிட்டு போறியா, கடவுளான சிவனாரே விட்டு போவேனையா, கையில விட்டு போவே கடவுளான சிவனாரே. சிவனாரிடம் சொன்ன வேளை அப்படியே நல்லரென்று ஈசனாண்டவனாய மாயாண்டிக்கு என்ன என்ன பண்றான்? ஆதி வெள்ளி கைலாச மாமலையிலே அரண் சிவனாருடைய ஒரு கையினாலே ஆண்டவனாய மாயாண்டிக்கு அப்படி அந்த தனிப்பெரிய கைலாச மாமலையில் ஆமா வீட்டுக்களை நடத்த சித்தமானான். ஆமா பண்றான். எப்படி நடத்துகிறான்? எப்படியா? எப்படி நடத்துகிறான் ஐயா?
தினம் குறித்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்லதொரு கிழமையிலே நல்ல வெள்ளியே கிழமையிலே தினம் குறித்து குறித்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல வெள்ளி கிழமையிலே மூலையிலே ஓரத்திலே வெற்றியுட பாலனுக்கு மாயாண்டி உடலைக்கு பேச்சு என்று ஒரு வீடம் பேச்சு என்று ஒரு வீடம். ஆமா அதற்கு பக்கத்துல சுடலை ஊய்க்காட்டான் என்று ஒரு பீடம், ஆமா 2 பீடம். இதுதான் உண்டன் என்று ஒரு பீடம். ஆமா அழகா அப்படி மகனாண்டவனாய மாயாண்டிக்கு என்ன பண்றான்? குடை விழா நடத்துகிறான். எப்படி நடத்துகிறான் ஐயா? எப்படியா? அந்த கைலாச மாமலையில் 8 நாளாயே அப்படி தீபம் வெடிப்பதை கண்டான் ஈசனாய் ஆண்டவன் வைக்காட்டா பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆகா கொடுக்குகிற தீபத்தை அடித்தடைத்தான். அனைத்தான் ஈசன் மகனாய் ஆண்டவன் தீபம் ஒடுக்குகிற நேரம் ஒடுக்குகிற தீபத்தை அடித்தார். அனைத்தான் அனைத்தான் அல்லவா? ஆண்டவா இறைவா. ஆமா தீபாவளி. அதனால் இந்த பூஜை எனக்கு வேண்டாம் ஐயா. ஏன்பா? 8 நாள் 1 வார காலமாக பார்க்கிறேன். ஆமா ஏண்டிய பூஜை எனக்கு வேண்டும். இந்த கூட கேட்டேன். அப்படி இல்லையே. எனக்கு என்ன வேண்டும் கேள் தர. இந்த மத்தியான வேளையிலே இந்த சைவ கூட தந்தனா நான் போவனா? முடியாது முடியாதா? நானோ ரத்தம் ரணங்கள் எல்லாம் அறிஞ்சிற பிள்ளை. ஆமா மாமிசத்தை கலந்தவன். மதுமாபிஷங்கள் வேண்டும் எனக்கு. கலந்தவன் உனக்கு தெரியாதா? செத்த பணத்தை அள்ளி தின்ன முடியா? ஆமா நீ பாத்துருக்க. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னப்பா? இந்த மத்தியான வேளையிலே என் முன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு மணிமகள் அடிக்கணுமே.
திருமுகம் போட்டு ஆடணும். ஆடணும் ஆடணுமே. கேட்கிறான். ஆமா பூசை. ஈசனாய் ஆண்டவன் பார்க்கலையே மகனே. கணிதா அப்பா என்னடா மோசம் பண்ணனே. எப்பா இப்படி கேக்குற? உனக்கு என்னடா குறை வச்சிருக்கிறானா? சொந்தல்ல குறைவா? அலங்காரத்திலே குறைவுண்டா? இருக்கிறதா? ஆமா என்னப்பா சொல்லுல குறைவா? ஏ மகனே. ஐயா என்ன மணிமகடம் என்று கேட்கிறாயடா. இதை நான் எங்கிருந்து கொண்டு வருவது? யாரை யாரு அழைப்பது? யாரை கொண்டு அடிக்க? கைலாச கைவட்டி ரத்தம் கேட்கிறியே. யாரை பிடிச்சு விட்ட? யாரை யாரு அழைப்பது? நரபலி கேட்கிறியப்பா. ஐயா அப்பந்தான் அம்மை பார்வதியா சொன்னாள். ஐயா இந்த ஊழைய நடத்தனமானால் ஒரு பிள்ளை இருக்கிறார். ஆமா ஏற்கனவே ஒருத்தன் பிறந்திருக்கிறானே. முன்னால் ஒரு காலம் உங்களுக்கு பிரம்மரோஷம் பிடித்து மையாரத்திலே ஆடின நேரம் ஆண்டவா இந்த உலகம் 14 ஜராட்சரங்களும் ஆடினது. ஆடினது மாநாடே மழுவாடே மறைந்த பிரம்மநாடே அப்படி நானாடே நாட்டிய பெண்களாட நந்தவனமாட உனையோடு வினைப்பாடி எல்லோரும் மையானத்திலே ஆடினோம் இல்லையா? ஆடினார்களே. அப்படி ஆடின நேரம் என் காலிலே கிடந்த தங்க சிலம்பாத்து தெரித்து மணி அரித்து சனியின் பாறையில விழுந்தது. அந்த சிலம்பிலே இருந்த முத்தை 2 பிள்ளையாக அவதாரம் பண்ணி என் அண்ணன் வளர்த்து வருகிறான் பூலோகத்திலே சப்தரிஷி ஆசிரமத்தில் இருக்கு. அந்த பிள்ளைகளை அழைத்தா இவன் கேட்டானே மணிமகடம் மாடன் அடிப்பான் கை வெட்டி ரத்தம் கொடுப்பான் என்பதாக சொல்ல அப்படியே நல்லதென்று ஈசன் மகனாய ஆண்டவனாய மாயாண்டி சொல்லை முன்னாலே தெய்வத்தினை கணிதனை கொண்டு அழைத்து அப்பா ஏ கணிதா அப்பா கண்ணி சிலம்பிலே பிறந்த கண்ணியாளால் வளர்க்கப்பட்டதினால் உனக்கு பெயர் கம்பன் தெய்வ கணிதன் நீயே என்று பெயர் கொடுத்தான். இல்லையா? அப்பன் சுடலைக்கு சுக்காரம்னா நீ ஒருத்தன் தாண்டா ஐயா. ஒருவக்காரன் நீ ஒருத்தன். அதனால பெருமையினாலே பாராவல்லரக்கனுக்கு 3 விரலால் முடிக்க வரம் கொடுக்கவும் வாங்கின வரத்தின் மம்மரையினால் ஆண்டவனை வைக்க எண்ணி அரணார்வனை விரட்டரக்கனுக்கு தான் பயந்து அப்படி அரணாரவலிவனம் ஒழியே அரக்கனை வரமுடிக்க வந்தவனாகிய சிவனதலிவனத்திலிருந்து பெருமாளை எண்ணுகிற வேளை அப்படி அரக்கசங்காரமுடிக்க முறிதர முதல்வன் ஐயனின் பெருமாள் பயணமான பயணமான அரக்கனை அகம் முடிக்க அருகர புத்திரரான ஐயனா அழகுடனே பயணமான
கொடுத்து கொடுத்து எனக்கு நான் பயந்து அரசருக்கு நான் பயந்து அத்தாடலி வனமா என்று கொண்டு
எடுத்தாலே என்று சொல்லி நல்ல துரட்டியாலே எடுப்பான மாலைகளா